இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் அற்புதமான ஒரு ஜெபத்தை தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை உள்ளடக்கி அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு காரியத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியின் உணர்த்தினபடியால் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு 10வது வசனம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் நான் யார் தெரியுங்களா? தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய விருப்பத்தை, அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றவர்கள். பாருங்க, இயேசு எதுக்கு உலகத்துக்கு வந்தார்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் உலகத்துக்கு வந்தார். பிதாவின் சித்தம் தன்னுடைய குமாரனாக இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி இந்த பாவம் நிறைந்த மனுக்குலத்தை மறுபடியும் மீட்டெடுக்கும்படிக்கு அவர் ஜீவனை கொடுக்க என்பது பிதாவுடைய விருப்பமாக இருந்தது. அதனால தான் அந்த விருப்பத்தை, அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி இயேசு உலகத்துக்கு வந்தார். அவ்வளோ அழகா 100க்கு 100 பர்ஃபெக்டா, ஆமென், பிதாவின் சித்தத்தை அழகா செஞ்சு முடிச்சிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கூட அவர் சித்தத்தை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் இந்த ஒரு ஜெபமா ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அவர் சித்தத்தை செய்கிறோமா? யோசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு இந்த போஜனம் அவசியமோ, இங்க ஆண்டவர் சொல்றாரு, பிதாவுடைய சித்தத்தை செய்வது தான் எனக்கு போஜனம். அப்ப பாருங்க, அவருடைய முழு நோக்கமும் எப்படி இருக்குனாக்கா பிதா சொல்லுகிறத நான் செய்யணும். அல்லேலூயா. ரொம்ப அழகா அங்க நம்ம பார்க்கிறோம். நான் என்னை அனுப்பிய சித்தத்தின்படி செய்து, ஆமே, அவர் என்ன பர்பஸ்க்காக என்ன உலகத்துக்கு அனுப்பினார் அதை செய்து முடிக்கணும். தெய்வ பிள்ளைகள், நீங்களும் எதேச்சா உலகத்தில் பிறக்கல. உங்களுக்கு குறித்து ஒரு தெய்வ சித்தம் இருக்கு. அந்த சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. அந்த சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது தான் அப்படி சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஆமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் உலகத்தில் எதுக்கு வாழுறேனே தெரியாம அப்படியே வேகா வாழ்ந்து கொண்டிருக்கும். இல்லைங்க, உங்களுக்கு குறித்து ஒரு தெய்வ சித்தம் இருக்கு. ஆமேன். நீங்க தெய்வ சித்தத்தின் மையத்தில் இருக்கும்போது நிச்சயமா, ஆமேன், அவருடைய மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவதா இருப்பீங்க. அதே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானவை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஆமென். என் சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பினுடைய பிதாவின் சித்தமானதையே நான் தேடுகிறேன். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஆமென். அவர் விருப்பம் இருந்தா, ஆமென், எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கலாம். மரணம் சூழ்ந்திருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் இருதயம் ஒடுக்கப்பட்டு ஜெபம் பண்றாரு. ஆகிலும் ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். தேவ பிள்ளைகளே, அப்போ அவருடைய இவ்வளோ அழகாக தெய்வ சித்தத்தை செய்திருக்கிறார். நீங்களே நான் தெய்வ சித்தத்தை செய்கிறோமா? 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்ட வாசிக்க கேட்போம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. பாருங்க, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. பல சித்தங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்களா நான் பரிசுத்தமாக இருக்கணும். அவர் பரிசுத்தராக இருந்தார். அதனால் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் சித்தத்தை செய்ய பழகுங்க. அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. அவர் சித்தத்தின் மையத்தில் இருங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உங்கள் சித்தத்தை, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்று தான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு வேண்டிய கிருபையை, அதுக்கு வேண்டிய பலனை, அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை தாங்கப்பா ஆண்டவரே. உங்கள் சித்தம் செய்ததான ஆசீர்வாதமாக ஆண்டவரே, உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக எங்களை வாழ முடியும். எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு போடுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென்.
அவர் சித்தத்தை செய்யுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.